நாள் தானே நான் எப்பவும் கேட்குறேன் பாருங்கள். இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறோம், கெட்டது அதிகரிச்சுட்டு சொல்கிறோம். ஒரு நாளும் கெட்டது அதிகரிக்காது. இன்றைக்கும் உலகத்தில் நன்மை தான் அதிகமாக இருக்கிறது. நான் 100% அடித்து சொல்லுவேன். நன்மையை விட தீமை என்றைக்கு உலகத்திலே அதிகமாகிறதோ அன்றைக்கு இந்த உலகம் அழிந்து போகும். எழுதி தருவேன். இன்றைக்கும் உலகம் அழியாமல் இருக்கிறது என்றால் கெட்டவர்களை விட நல்லவர்கள் தான் அதிகம், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் கெட்டவர்கள் வெளிப்பட்டு தெரிவார்கள், நல்லவர்கள் தெரிய மாட்டார்கள். இப்போ ஊரில் ஒரு குடிகாரன் இருக்கான் பாருங்க, இவ்வளவு பேர் அமைதியாக இருக்கீங்க, ஒரு குடிகாரன் வந்து டேய் ஜெயராஜ் நிப்பாட்டு, ஜெயராஜ் தெரிந்த அத்தனை பேருக்கும் அடுத்த நாள் அவன் தெரிய வந்துடுவானா இல்லையா? இவ்வளவு முயற்சி பண்ணி அது எப்பவும் இதுதான் பாருங்க. ஒரு கெட்டவன் தன்னை உலகத்துக்கு தெரியப்படுத்திக் கொள்வான், நல்லவர்கள் தெரியப்படுத்த மாட்டார்கள். அதனாலே கெட்டவர்களே காட்சிக்கு வருவதால் உலகத்திலே கெட்டவர்கள் தான் அதிகம் என்று நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். நான் இன்றைக்கு நினைக்கிறது உண்டு, பல இடங்களிலே சொல்லியும் இருக்கிறேன். நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. ஊழல் செய்து, களவு செய்து, பொய் செய்து, கொலை செய்து, பணத்தை சம்பாதித்து, லஞ்சம் வாங்கி பணத்தை சம்பாதித்து கோடீஸ்வரனாக இருக்கிற ஒருவன் கூட ஒரு சபைக்கு வந்துவிட்டால் நான் தர்மமாக வாழ்ந்ததால் வாழ்கிறேன் என்று தானே சொல்லுகிறான். அப்படித்தானே பேசுகிறான். நீ களவெடுத்து தானே பணம் சம்பாதித்தாய், கொள்ளையடித்து தானே சம்பாதித்தாய், ஊழல் செய்து தானே சம்பாதித்தாய். எவனாவது அப்படி சம்பாதித்த ஒருவன் ஊழலினால் தான் நான் என்று வாழ்கிறேன். மக்களே, நான் ஊழலினால் வாழ்கிறேன் என்று சொல்லுகிறானா? இல்லை, தன்னையும் ஒரு சத்தியவான் போல காட்ட விரும்புகிறான். களவில் தானே வென்ற, ஏன் களவை உன்னால் சொல்ல முடிய இல்லை? அதுதான் தர்மத்தினுடைய வெற்றி. நீ எவ்வளவு பொய்யனாக இருந்தாலும் உண்மையனாக காட்ட விரும்புகிறாய் அல்லவா? உன்னுடைய உள்ளத்திலே உன்னை பொய்யன் என்று ஒத்துக்கொள்ள முடியவில்லை அல்லவா? அதுதான் தர்மத்தினுடைய வெற்றி. அதை புரிந்து கொள்ளுங்கள். என்றைக்கு ஒருவன் மேடை ஏறி நான் களவினாலே வாழ்கிறேன், பொய்யினாலே வாழ்கிறேன், என்னுடைய குடும்பமே கொலை செய்து வாழ்கிறது என்று சொல்ல துணிகிறானோ அன்றைக்கு உலகம் அழிந்துவிடும். இன்றைக்கு வரைக்கும் ஏவனும் அப்படி சொல்ல துணியவில்லை. தன்னை நல்லவனாக காட்டுகிற முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். கெட்டவன் கூட அதைத்தான் செய்கிறான். அதனாலே நன்மை வென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு அது ஒன்றே பிரமாணம்.